கைஸ், ஸோ இந்த வீடியோ செஷனில் நாங்கள் பார்க்க போகிறது ஸ்விட்சிங் டெக்னிக்ஸ் அப்படின்ற பார்ட் தான் நாங்கள் இதில் பார்த்துட்டு வர போகிறோம். ஸோ ஸ்விட்சிங் டெக்னிக்ஸ் என்று சொல்கிறது வந்து நாங்கள் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங்ன்ற மொடியூலில் இருக்க போகிற ஒரு சப் மொடியூலாக தான் இங்கே நாங்கள் கன்சிடர் பண்ணிக்கொள்வோம். ஸோ ஸ்விட்சிங் என்று சொல்லி சொன்னால் இந்த விடத்துலேயே நாங்கள் ஒரு டிவைஸின்ற நேமை ஞாபகப்படுத்தலாம், ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நெட்வொர்க் சுவிட்ச் ஒன்று எங்கள்கிட்ட இருக்குது. அந்த சுவிட்சால் போக போகிற டேட்டா வந்து நிறைய டிவைஸை தாண்டி தாண்டி போகலாம். உதாரணத்துக்கு வந்து நாங்கள் ரவுட்டர் யூஸ் பண்ணலாம், சுவிட்ச் யூஸ் பண்ணலாம், இப்படி எந்த டிவைஸுமே யூஸ் பண்ணலாம். இப்போ யூஸ் பண்ணுற டிவைசஸ் நிறைய, அதை கடந்து தான் ஒரு டேட்டா ஒரு நோட்டில் இருந்து இன்னொரு நோடுக்கு போகும். ஸோ அப்படியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் எப்படியான ஸ்விட்சிங் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறோம். ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டருக்கு டேட்டாவை அனுப்பிக்கல, அது எப்படி எந்த பாதைகளுக்குள்ளாலே அது போகும், இப்படியான சில நுட்பங்கள் இதை பற்றி படிக்கிறது தான் இந்த ஸ்விட்சிங் டெக்னிக்ஸ். ஸோ குயிக்காக நாங்கள் டொப்பிக்கு மூவ் பண்ணுவோமா இருந்தால், ஸோ இந்த முதலாவது ஸ்லைடில் நாங்கள் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கவர் பண்ணியிருக்கிறோம். இதில் ஸ்விட்சிங் டெக்னிக் அப்படின்றதுன்ற இன்ட்ரடக்ஷன் பார்ட் வந்து இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஸ்விட்சிங் அப்படின்றது ரெண்டு கம்ப்யூட்டர்ஸ் அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் ஒன்றோடைய ஒன்று டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கல வித்தியாசமான முறைகளில் இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்ன்றது இருக்கலாம். ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஸ்விட்சிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்வர்டிங் பேக்கெட்ஸ் கம்மிங் ஃப்ரம் ஒன் போர்ட் டு அ ஸ்பெசிஃபிக் டெஸ்டினேஷன் போர்ட். ஸோ ஒரு போர்ட்டில் இருந்து இன்னொரு போர்ட்டுக்கு டேட்டா போகக்குள்ள அந்த பாதைகள் வேறு வேறு விதங்களாக தீர்மானிக்கப்படலாம். இப்போ போர்ட் என்று சொல்ல வாரது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ். அதாவது வந்து இங்கே கம்ப்யூட்டர் 1 என்று மென்ஷன் பண்ணி இருக்கிறது. இந்த கம்ப்யூட்டர் 1 இந்த சுவிட்சின் ஏதோ ஒரு போர்ட்டில் வந்து கனெக்ட் ஆகி இருக்கலாம். இதில் நிறைய கம்ப்யூட்டர் போர்ட்ஸ் RJ45 மென்ஷன் பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதில் ஏதோ ஒரு போர்ட்டில் இந்த ஏ என்ற கம்ப்யூட்டர் 1ன்றது கனெக்ட் பண்ணியிருக்கலாம். அப்போ இதில் ஏதோ ஒரு போர்ட்டில் வந்து கம்ப்யூட்டர் 3ன்றது கனெக்ட் பண்ணியிருக்கலாம். அப்போ இந்த இடங்களை தான் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் போர்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இப்போ ஒரு போர்ட்டில் இருந்து இன்னொரு போர்ட்டுக்கு என்ன செய்யும்னா டேட்டா போக போகுது. இது ஒரு சிம்பிளான நெட்வொர்க்ன்றபடியால் எங்களுக்கு ஒரு சுவிட்சே கனெக்ட் பண்ணியிருக்கிறத காட்டுறோம். இப்போ நிறைய சுவிட்சஸ் கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு சுவிட்சிலும் நிறைய ரவுட்டர்ஸ் கனெக்ட் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸான நெட்வொர்க் கூட எங்களுக்கு இருக்கலாம். இப்போ சிம்பிளாக விளங்கணும்னு சொன்னால் ஸ்விட்சிங்ன்றது ஒரு போர்ட்டில் இருந்து இன்னொரு போர்ட்டுக்கு எப்படி டேட்டா ட்ராவல் பண்ண போகுது, எந்த பாதையை சூஸ் பண்ணி ட்ராவல் பண்ண போகுதுன்றதை படிக்க போகிற ஒரு டாபிக் தான் இந்த ஸ்விட்சிங்ன்ற டாபிக். அடுத்த விஷயம், ஒரு சென்டர் ரிசீவர் என்று சொல்லி ரெண்டு விஷயங்கள் எடுத்துக்கொள்வோம். ஒரு கம்ப்யூட்டர், ஒரு டிவைஸ். இப்போ சென்டர் நோடும் இருக்கும். நோடுன்னு சொல்ல போகிறது வந்து ஒரு கம்ப்யூட்டர் அல்லது ஏதோ ஒரு டிவைஸ் நெட்வொர்க்கில் இருக்க போகிறது. ரிசீவர்ன்றதும் ஒரு டிவைஸ். சென்டர் ரிசீவருக்கு இடையில டேட்டா வந்து எப்படியான பாதைகளை தீர்மானிக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்விட்சிங் என்ற டெக்னிக் எப்படி நாங்கள் கதைக்க போகிறோம். 3 விதமான டெக்னிக்கில் ஒரு டேட்டா ஒரு போர்ட்டில் இருந்து இன்னொரு போர்ட்டுக்கு போகலாமா. அதில் முதலாவது சொல்லிக்கொள்வோம் சர்க்கியூட் ஸ்விட்சிங் அண்டுவோம். அடுத்தது பேக்கெட் ஸ்விட்சிங் என்று சொல்லுவோம். அட்வான்ஸ் லெவலை பொறுத்த மட்டும் உண்மையில் இந்த சர்க்கியூட் ஸ்விட்சிங் பேக்கெட் ஸ்விட்சிங்ன்ற ரெண்டு விதமான ஸ்விட்சிங் மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சாலே காணுமா இருக்கும். ஆனால் கொமனாக நாங்கள் பார்க்கல இந்த மூன்றாவது கேட்டகரியாக சொல்லிக்கொள்கிற மெசேஜ் ஸ்விட்சிங்ன்றதை நாங்கள் கன்சிடர் பண்ண தான் வேணும். டோட்டலாகவே எங்கள்கிட்ட வந்து 3 விதமான ஸ்விட்சிங் டெக்னிக்ஸ் இருக்குது. சர்க்கியூட் ஸ்விட்சிங், பேக்கெட் ஸ்விட்சிங், அடுத்தது மெசேஜ் ஸ்விட்சிங். இந்த 3 விதமான ஸ்விட்சிங்குக்கும் இடையில இருக்க போகிற வேறுபாடுகள், அதை விட ஒன்றோடு ஒன்று கம்பேர் பண்ணி எது பெட்டரானதுன்னு சொல்லி இந்த வீடியோ செஷனில் நாங்கள் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ சர்க்கியூட் ஸ்விட்சிங் அப்படின்ற டாப்பிக்கு நாங்கள் மூவ் பண்ணுவோமா இருந்தால், இந்த சர்க்கியூட் ஸ்விட்சிங்ன்ற மெத்தடில் ஒரு டெடிக்கேட்டட் கம்யூனிகேஷன் பாத் வந்து இருக்குமா. டெடிக்கேட்டட் கம்யூனிகேஷன் பாத்ன்றது ஏபி என்ற ரெண்டு கம்ப்யூட்டர் இருக்குமா இருந்தால், இந்த இடத்துல ஏபி என்ற ரெண்டு கம்ப்யூட்டருக்கும் இடையில ஒரு பாத் வந்து முதலே தீர்மானிக்கப்பட்டிருக்கும். அந்த பாதையை வந்து வேற கம்ப்யூட்டர்ஸ் ஒன்றுமே பாவிக்க முடியாது. அப்போ இப்படியான ஒரு சினாரியோவுக்கு நாங்கள் ஒரு இமேஜ் ஒன்று ரெப்ரசென்ட் பண்ணுவோமா இருந்தால் நீங்கள் ஈஸியாக விளங்கிக் கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு நோட் 2, அதாவது இந்த கம்ப்யூட்டரில் இருந்து நோட் 3 இந்த கம்ப்யூட்டருக்கு டேட்டா போக வேணும் என்று சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளும் ஒரு 5 செகண்ட் என்ற டைம் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள். ஒரு 5 செகண்ட் டைமுக்கு
இந்த பாதை வந்து இவருக்காக மட்டும் அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த 5 செகண்டில் வேற கம்ப்யூட்டர்ஸ் ஒன்றுமே இந்த பாதையை சூஸ் பண்ண முடியாது. இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குமா இருந்தால் இதை நாங்கள் சர்க்கியூட் ஸ்விட்சிங்னு சொல்லுவோம். இப்போ குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கு ஒரு பாதை முன்னரே தீர்மானிக்கப்பட்டிருக்கும். அந்த பாதையை வந்து வேற கம்ப்யூட்டர்ஸ் ஒன்றுமே, அதாவது அந்த நெட்வொர்க்கில் இருக்க போகிற வேற கம்ப்யூட்டர்ஸ் ஒன்றுமே, கம்ப்யூட்டர்ஸ்ன்றதை விட டிவைசஸ் ஒன்றுமே பாவிக்கலாம். உதாரணத்தை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்கு, இங்கே ஒரு சுவிட்ச் இருக்கு, இந்த ரெண்டு சுவிட்சுக்குமே ஒரு கனெக்ஷனும் இருக்கு. அப்போ நிறைய கம்ப்யூட்டர்ஸின் பாதைகள் இருந்தாலும் பர்டிகுலர் டைமுக்கு நோட் 2 நோட் 3 இந்த ரெண்டு கம்ப்யூட்டரும் தான் இந்த பாதையை பாவிக்கும். இப்போ இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் கன்சிடர் பண்ணுவோமா இருந்தால் முற்று முழுதாக இந்த பாதை அந்த நேரத்துக்கு இந்த ரெண்டு கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான் அலோகேட் பண்ணியிருக்கு. அந்த நேரத்தில் அந்த கம்ப்யூட்டர் ரெண்டும் டேட்டாவை அனுப்பாமல் இருந்தால் கூட அந்த பாதை ரிசர்வ் பண்ணப்பட்டியே இருக்கு. ஸோ ரிசர்வ் பண்ணப்பட்டிருந்தால் வேற கம்ப்யூட்டர்ஸ் வெயிட் பண்ணத்தான் வேணும். பிகாஸ் அந்த டைமுக்கு இந்த ரூட் வந்து பிளாக்டாக இருக்கு, மெட்டெல்லாம் இருக்கு. இந்த பாதையை இந்த ரெண்டு கம்ப்யூட்டர் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஸோ இப்படி ஒரு கன்செப்டில் இருக்க போகிறது தான் இந்த சர்க்கியூட் ஸ்விட்சிங். ஸோ இப்போ நாங்கள் இந்த நோட்ஸுக்கு வருவோமா இருந்தால் ஈஸியாக விளங்கலாம். A dedicated communication path is established between two nodes. ஒரு முன்னரே தீர்மானிக்கப்பட்ட ஒரு பாதை ரெண்டு கம்ப்யூட்டர்ஸுக்கு இடையில முதலே நாங்கள் அலோகேட் பண்ணிடுவோம். அடுத்தது த என்டையர் டியூரேஷன் ஆஃப் த செஷன். இப்போ அந்த ஒரு 5 செகண்ட் சொன்னான், ஒரு 5 செகண்டுக்கு அந்த பாதை இருக்குமா இருந்தா சேம் ரூட்டை வேற கம்ப்யூட்டர்ஸ் ஒன்றுமே ரூட் பண்ணிடலாது. தட் மீன்ஸ் எதையும் பயன்படுத்த முடியாது அந்த நேரங்கள். அடுத்த விஷயம், இதில் 3 விதமான செயற்பாடுகள் நடக்குமா. ஒன்று சர்க்கியூட் எஸ்டபிளிஷ்மெண்ட். தட் மீன்ஸ் ஒரு ஏபி என்ற ரெண்டு கம்ப்யூட்டர் இருக்குமா இருந்தால் எந்த பாதையை அந்த கம்ப்யூட்டர் பயன்படுத்த போகுது என்ற விஷயம் முன்னரே தீர்மானிக்கப்படும். ஒரு பாதை ஒன்று உருவாக்கப்படுது, இந்த ரூட்டால தான் அந்த பேக்கெட் போக போகுது, சாரி அந்த டேட்டா போக போகுதுன்றதை முதலாவது உறுதிப்படுத்துவேன். பிறகு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். பிறகு சர்க்கியூட் டிஸ்கனெக்ட். ஸோ 3 விதமான ஆக்டிவிட்டி நடக்கும். சர்க்கியூட் எஸ்டபிளிஷ்மெண்ட், அதாவது அதுக்கான பாதையை உருவாக்குறது, டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதுக்கு பிறகு சர்க்கியூட் டிஸ்கனெக்ட் என்று சொல்கிற அந்த பாதையை வந்து முடிவுறுத்துறது. அந்த பாதையை முடிவுறுத்தினா பிறகு வேறு கம்ப்யூட்டர்ஸ் அந்த பாதையை ரூட் பண்ணலாம், அதை வந்து யூஸ் பண்ணலாம். ரைட். ஸோ இப்படித்தான் இந்த சர்க்கியூட் ஸ்விட்சிங்ன்றது ஒர்க் பண்ணும். ஸோ இதை நாங்கள் இன்னும் ஒருக்கா அந்த இமேஜை வச்சு கொண்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோமாக இருந்தால் இதில் நோட் 2 என்ற கம்ப்யூட்டர் ஃபைன். ஸோ நோட் 3 என்ற கம்ப்யூட்டருக்கு டேட்டா அனுப்ப போகுதுன்னு சொன்னால் ஒரு 5 செகண்டுக்கு இந்த ரூட்டை முதலாவது என்ன செய்யும்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கொள்ளும். மற்ற எல்லா கம்ப்யூட்டர்ஸுக்கும் தெரிகிற மாதிரி ஓகே இந்த ரூட் எனக்கு தான் தேவை என்று சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணும். பிறகு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளும். அதுக்கு பிறகு அந்த 5 செகண்ட் முடிஞ்ச உடனே அந்த பாதை வந்து பிளாக் ஆகி ஓகே நாங்கள் டேட்டாவை சென்ட் பண்ணி முடிஞ்சுன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணும். அதுக்கு பிறகு மாறி என்ன செய்யலாம்னா வேறு கம்ப்யூட்டர்ஸ் அதை ரூட் பண்ணலாம். ஸோ இப்படியான ஒரு டெக்னிக் வந்து இந்த சர்க்கியூட் ஸ்விட்சிங் அப்படின்றதுல யூஸ் பண்ணிக்கொள்வோம். ஃபைன். ஸோ அடுத்த விஷயம், இங்கே நாங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் கேரண்டீட் பேண்ட்வித். அதாவது வந்து இந்த பாதையை குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த ரெண்டு கம்ப்யூட்டர் மட்டும்தான் பயன்படுத்த போதுன்றபடியால் அந்த பாதை முன்னரே தீர்மானிக்கப்பட்டிருக்கும். வேறு எந்த குறுக்கீடுகளுமே இருக்க போகிறது இல்லை. ஸோ இந்த டேட்டா வந்து ஒரு நாளும் லொஸ்ட் ஆகாது. அந்த பாதை இவருக்கு மட்டும் சொந்தமாக இருக்கிறபடியால் இந்த டேட்டா 100% அங்கே போய் சேர போகிறது உறுதிப்படுத்தப்படும். மொத்தமாக இந்த பேண்ட்வித் என்று சொல்ல வாரது அந்த டேட்டா போகிற அளவு. தட் மீன்ஸ் அந்த டேட்டாக்கான பாதை ஃப்ரீக்வன்சி டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லிக்கொள்வோம். ஸோ அந்த பாதை முற்று முழுதாக இந்த ரெண்டு கம்ப்யூட்டருக்கு மாத்திரம் அலோகேட் பண்ணப்பட்டிருக்கும். ஃபிக்ஸ்ட் லெட்டன்சி. அப்போ லெட்டன்சி என்று சொல்ல போகிறது வந்து நேரம். இப்போ அந்த பாதை முற்று முழுதாக இந்த ரெண்டு கம்ப்யூட்டருக்கு மட்டும் இருக்கிறபடியால் ஒரு நிலையான நேரத்தில் எங்களுக்கு அந்த டேட்டா அங்கே போய் சேரும். இப்போ நாங்கள் முதல்ல எஸ்டிமேட் பண்ணுவோம் 5 செகண்ட் அலோகேட் பண்ணுறோம்னா அந்த 5 செகண்டுக்குள்ளே அந்த டேட்டா அங்கே போய் சேர்ந்துடும். இப்போ டேட்டா ட்ராவல்ஸ் அ கன்ஸ்டன்ட் ரேட், ஒரு நிலையான வீதத்தில் டேட்டா அந்த டைமுக்குள்ளே அங்கே போய் கிடைக்கும். அடுத்தது இன்எஃபிஷியன்சி. இன்எஃபிஷியன்சி என்று ஏன் சொல்கிறோம்னு சொல்லி சொன்னால் இந்த பாதையை நாங்கள் முதலே அலோகேட் பண்ணி வச்சுக்கிறபடியால் வேறு கம்ப்யூட்டர்ஸ் வந்து அந்த பாதையை அந்த நேரத்தில் பயன்படுத்த இல்லாமல் இருக்கு.
சப்போஸ் இந்த கம்ப்யூட்டர் வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் டேட்டாவை அனுப்பாமல் இருந்தால் கூட அந்த பாதை குறிப்பிட்ட நேரத்தில் பிளாக் பண்ணப்பட்டு தான் இருக்கு. அந்த நேரத்தில் அந்த பேண்ட்வித் வந்து வீணடிக்கப்படுது. குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த பாதை பிளாக்ல தான் இருக்கும். பிகாஸ் இந்த ரெண்டு கம்ப்யூட்டர் மட்டும்தான் அதால் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் சைலன்ஸ் டியூரிங் அ ஃபோன் கால். உதாரணத்துக்கு நாங்கள் ட்ரெடிஷனல் டெலிஃபோன் லைன் எடுப்போமா இருந்தால், ஒரு வயர்ட் கனெக்ஷனால் வர டெலிஃபோன் கனெக்ஷன் எடுப்போமா இருந்தால், இப்போ நான் வந்து ஒரு நம்பருக்கு கால் பண்ணி கதைச்சு கொண்டு இருக்கேக்கல நான் சைலண்ட்டை மெயின்டைன் பண்ணுவோமா இருந்தால் ரெண்டு பேருமே கதைக்கல. பட் எனிஹவ் அந்த லைன் ஆக்டிவில் தான் இருக்கு. அந்த நேரம் வேறு ஒருத்தரும் கதைக்கவுமே இல்லை அந்த லைனால். அந்த லைனை என்ன செய்யும் என்று சொன்னால் எம்டியாக தான் இருக்க போகுது. மெசேஜும் பாஸ் பண்ணப்படையில, சேம் டைம் டேட்டாவும் போகல. பட் அந்த பாதை பேண்ட்வித்ன்றது இன்எஃபிஷியன்சியாக இருக்க போது. அதுதான் எஃபிஷியன்சி வந்து குறைவாக இருக்கும் என்று சொல்லியிருக்கேன். அடுத்தது இது என்னத்துக்கு எந்த தேவைக்கு ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷனாக இருக்கும், அதாவது சர்க்கியூட் ஸ்விட்சிங் அப்படின்னு சொன்னால் ரியல் டைம் சர்வீசஸ் லைக் ட்ரெடிஷனல் டெலிஃபோன் வாய்ஸ் கால்ஸ். வாய்ஸ் கால்ன்னு சொல்லிக்கல நாங்கள் நார்மலாக கதைப்போம். ஒரு வாய்ஸ் கால் ஒரு வயர்ட் கனெக்ஷனால் எங்களுக்கு வரையில எங்களுக்கு வேறு டிஸ்டர்பன்ஸ் ஒன்றுமே இருக்காது. நாங்கள் ஒரு நம்பருக்கு கால் பண்ணி கதை கேட்கல, நாங்கள் சிக்னல் கட் ஆகுது, அந்த எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. பிகாஸ் அது வயர்ட் கனெக்ஷன் 100% எங்களுக்கு தான் அந்த பாதை இருக்க போகுது. இப்போ நாங்கள் என்ன அந்த வாய்ஸில் கதைச்சாலும் நல்ல கிளாரிட்டியாக நல்ல ஒரு எஃபிஷியன்சியோடு நாங்கள் அந்த வாய்ஸ் காலை மேக் பண்ணலாம். அப்போ இப்படியான ஒரு பர்பஸ் எங்களுக்கு இருக்குது. 100% செக்யூர்டாக எந்த ஒரு டேட்டாவும் லொஸ்ட் ஆகாமல் கிளாரிட்டியாக ஒரு டெலிஃபோன் கால் கதைக்க வேணும்னு சொல்லிக்கல. உண்மையில் சர்க்கியூட் ஸ்விட்சிங் என்ற டெக்னிக் வந்து ஒரு பெட்டரான டெக்னிக்காக இருக்கும். இப்போ அடுத்த ஸ்விட்சிங் டைப்புக்கு நாங்கள் மூவ் பண்ணுவோமா இருந்தால், அடுத்த ஸ்விட்சிங் டைம் சொல்ல போகிறது வந்து பேக்கெட் ஸ்விட்சிங். இந்த பேக்கெட் ஸ்விட்சிங்ன்றது சர்க்கியூட் ஸ்விட்சிங்கை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஸ்விட்சிங் டெக்னிக்ஸ். ஸோ இந்த ஸ்விட்சிங் டெக்னிக்ஸையும் நான் விளங்கப்படுத்துறதுக்கு முதல் ஒரு இமேஜ் ஒன்றை விளங்கப்படுத்திட்டு அதுக்கு பிறகு வருவோம். இந்த இடத்துல நீங்கள் இந்த இமேஜ் பார்க்கலாம். ஏ என்ற ஒரு கம்ப்யூட்டர் இது எடுங்கோ, பி என்ற கம்ப்யூட்டர் இது எடுங்கோ. ஒரு டேட்டாவை நீங்கள் அனுப்புறீங்க, அதை நான் என்ன செய்கிறேன், D1 என்று வைக்கிறேன். ஸோ D1 என்ற டேட்டா நிறைய சிறிய சிறிய பகுதிகளாக பிரிக்க போகிறோம் நாங்கள். பட் டேட்டா 1 அதாவது D1 நான் இதில் எப்படி பிரிக்க போகிறேன்னு சொன்னால் பேக்கெட் 1 பேக்கெட் 2 ஒன்று பிரிக்க போகிறோம். அப்போ ஒரு டேட்டாவை முதலாவது நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் 2 பகுதியாக பிரிக்கிறோம். இந்த கண்டெக்ஸ்டில் நீங்கள் மேபி 3ஆக பிரிக்கலாம், 4ஆக பிரிக்கலாம், 5ஆக பிரிக்கலாம், அதை விட அதிகமானதாகவும் பிரிக்கலாம். ஸோ முதலாவது பேக்கெட் ஸ்விட்சிங்கில் எங்களுக்கு தெரிய வேணும், ஒரு டேட்டா ஆனது இங்கே பேக்கெட்ஸ் என்ற சப் யூனிட்ஸாக பிரிக்கப்படுது, சின்ன சின்ன பகுதிகளாக பிரிக்கப்படுது. பிரிக்கிற ஒவ்வொரு பகுதிகளும் தனித்தனி பாதையால் போகும். ஏன் இப்படியான பாதையை சூஸ் பண்ணுறோம்னா எங்களுக்கு குயிக்காக அது போய் சேர வேணுமென்றதுக்காக. ஏன்டா சர்க்கியூட் ஸ்விட்சிங்கில் ஒரு பாதையை நாங்கள் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறோம். ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டருக்கு டேட்டாவை அனுப்ப மட்டும் மற்ற கம்ப்யூட்டர்ஸ் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த பிரச்சனையை நிப்பாட்டுறதுக்காக தான் பேக்கெட் ஸ்விட்சிங் வந்தது. ஸோ பேக்கெட் ஸ்விட்சிங் என்ன செய்யும்னு சொன்னால் டேட்டாவை நிறைய பேக்கெட்ஸாக டிவைட் பண்ணி ஒவ்வொரு ரவுட்டருக்களாலையும் வேறு வேறு பேக்கெட்ஸை அனுப்பும். லாஸ்ட்டாக எனிஹவ் இந்த டேட்டா இவருக்கு கிடைக்க போகுது. இந்த D1 டேட்டா இந்த ரிசீவருக்கு கிடைக்கத்தான் போகுது. பட் இந்த பேக்கெட்ஸ் வந்து வேறு வேறு ரூட்டால் எங்களுக்கு கிடைக்க போகுது இந்த கம்ப்யூட்டருக்கு. இது பேக்கெட் ஸ்விட்சிங். இப்போ பேக்கெட் ஸ்விட்சிங்கில் எங்களுக்கு என்ன அட்வான்ஸான ஒரு மேபி ஒரு அட்வான்டேஜ் எங்களுக்கு என்னவா இருக்குமென்னு சொன்னால், இங்கே எஃபிஷியண்டான பாதையை சூஸ் பண்ணி டேட்டா வாரபடியால் பேண்ட்வித் வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணப்படும். அப்போ ஒரு ஆள் வந்து டேட்டாவை அனுப்பாமல் இருக்கிற நேரங்களில் அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணி இன்னொரு ஆள் டேட்டாவை அனுப்பலாம். சர்க்கியூட் ஸ்விட்சிங்கில் அப்படி இல்லை. அந்த பாதையை நீங்கள் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட அந்த பாதை வந்து அவருக்காக மட்டும்தான் இருக்கு. ஆனால் பேக்கெட் ஸ்விட்சிங்கில் எம்டியாக இருக்க போகிற அந்த யூஸ் பண்ணாத இடங்களை யூஸ் பண்ணி டேட்டா வந்து ட்ராவல் ஆகி கொண்டு இருக்கு. இதுதான் இந்த பேக்கெட் ஸ்விட்சிங் இருக்க போகிற அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ இதை நாங்கள் ஒரு நோட்ஸ் வைஸாக பார்க்குறதுக்காக முதல் ஒரு நோட்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன்னா அந்த ஸ்லைடு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ பேக்கெட் ஸ்விட்சிங் அப்படின்றது முதலாவது பாயிண்டாக நான் சொல்லியிருக்கிறேன், டேட்டா இஸ் broken down into ஸ்மால் யூனிட்ஸ் கோல்டு பேக்கெட்ஸ். முதலாவது அந்த டேட்டா வந்து பேக்கெட்ஸ் என்ற சிறிய சிறிய அலகுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஈச் பேக்கெட் கண்டெய்ன்ஸ் த சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் அட்ரஸ். ஒவ்வொரு பேக்கெட்ஸும் எந்த கம்ப்யூட்டரில் தொடங்குது எந்த கம்ப்யூட்டரில் முடியுதுன்ற முகவரிகளை கொண்டிருக்கும்.
மேக் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம், அந்த கம்ப்யூட்டருக்கான அட்ரஸ். அப்போ நிறைய கம்ப்யூட்டர்ஸ் நிறைய டேட்டாவை அனுப்பினாலும் அந்த கம்ப்யூட்டரின் தொடக்கம் முடிவு ரெண்டும் உங்களுக்கு தெரிகிறபடியால் சரியான ஒழுங்கிலே அந்த டேட்டாங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது நோ டெடிகேட்டட் பாத். அப்போ இங்கே நாங்கள் ஒரு டேட்டா இந்த பாதையால் தான் போக போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது, பிகாஸ் அந்த டேட்டாவை நிறைய பேக்கெட்ஸாக பிரிச்சிட்டோம், முதலாவது விஷயம். அடுத்தது வந்து ஒவ்வொரு பேக்கெட்ஸும் வேறு வேறு பாதையால் போகிறபடியால் எங்களுக்குன்னு டெடிகேட்டடான பாதை ஒன்று இல்லை, இந்த பாதையாலாம் டேட்டா போகும் ஒன்று இல்லை. ஸோ ரவுட்டர்ஸ் வந்து இங்கே நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்கிறோம். எல்லா ரவுட்டருமே ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்டுன்ற இந்த லொஜிக்கை யூஸ் பண்ணிக்கொள்ளும். அதாவது ஒரு டேட்டா எங்களுக்கு கிடைச்ச உடனே அதை ஸ்டோர் பண்ணிட்டு பிறகு எந்த ரவுட்டர் எம்டியாக இருக்கோ அதை அனுப்பும். இப்போ நாங்கள் நிறைய ரவுட்டர்ஸ் இருக்குது, ஒரு 6 ரவுட்டர் இருக்குன்னு சொன்னால் ஒரு ரவுட்டர் டேட்டாவை வாங்கிட்டு அடுத்ததாக தாங்கள் எங்கே அனுப்பலாம்னு பார்த்து எந்த ரவுட்டர் ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்து அந்த ரவுட்டருக்கு அனுப்பும். இதைத்தான் ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்டுன்னு சொல்லிக்கொள்வோம். இப்போ இதை நாங்கள் ஃபுட்பால் மேட்ச் மாதிரி யோசிக்கலாம். ஒரு ஃபுட்பாலில் உங்களுக்கு ஒரு போல் கிடைக்குதுன்னு சொன்னால் அந்த போலை முதலாவது வாங்கி அந்த பிளேயர் தண்ட டீம் பிளேயர்கள்ட்ட அந்த போலை பாஸ் பண்ணுவார். அந்த எந்த பிளேயர் அந்த நேரத்தில் அவைலபிளாக இருக்கிறார், வேறு அதாவது அந்த ஆப்போசிட் டீம் பிளேயரோட தரம் இல்லாமல் எந்த பிளேயர் அவைலபிளாக இருக்கிறாரோ அந்த பிளேயருக்கு பாஸ் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி யோசிக்கலாம் இந்த ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் கண்டெக்ஸ்ட். ஸோ அடுத்தது இதின் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்று பார்க்கல நாங்கள் சர்க்கியூட் ஸ்விட்சிங்கோட கம்பேர் பண்ணிக்கல ஹை எஃபிஷியன்சியாக இருக்குது. அது வந்து வினைத்திறன் உயர்வாக இருக்க போது அங்கே வினைத்திறன் குறைவு, அந்த பாதை ஒரு கொஞ்ச நேரம் பிளாக்ல இருக்கும் இந்த கம்ப்யூட்டர்ஸ் கதைக்க வேணுமன்றதுக்காக. பட் இங்கே எஃபிஷியன்சி வந்து கூடவே இருக்குது. அடுத்தது வேரியபிள் லேட்டன்சி. அப்போ முதல் நான் சொல்லியிருந்தேன் இந்த சர்க்கியூட் ஸ்விட்சிங்கில் நிலையான நேரத்தில் போய் கிடைக்கும். 5 செகண்ட் அந்த பாதையை அலோகேட் பண்ணால் 5 செகண்டுக்கு அந்த டேட்டா போய் சேரும். ஆனால் இங்கே சில நேரங்களில் ரவுட்டர்ஸ் லோட் ஆகிட்டேன்டா எங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும் நைட் டைமில் நாங்கள் டேட்டா பாவிக்கல எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. மூவிஸ் அதுகள் சாங்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கல குயிக்காக டவுன்லோடாக, பிகாஸ் அந்த டைமில் எங்களுக்கு சிக்னல் ஓகேயா இருக்கிறது. ஆனால் இதே இப்போ ஒரு டே டைமில் யூஸ் பண்ணிக்க சம்டைம் எங்களுக்கு லோட் ஆகும். ரீசன்ட் யூசர்ஸ் கூடினா நெட்வொர்க் லோட் ஆகிறது வளம். இதே பிரச்சனை தான் நீங்கள் வேரியபிள் லேட்டன்சி. சர்க்கியூட் ஸ்விட்சிங்கில் ஒரு ஃபிக்ஸ்டான நேரத்தில் டேட்டா போகிறது, பட் இந்த இடத்துல எங்களுக்கு அந்த நேரம்ன்றது மாறுபடும். சம்டைம் குயிக்காக போகலாம், சம்டைம் டிலே ஆகலாம். அடுத்த விஷயம் நான் இதில் சொல்ல வேண்டியது வந்து இங்கே டேட்டா வந்து என்ன செய்யும்னு சொன்னால் ரீரவுட்டட் த்ரூ அனதர் பாத். இப்போ ஒவ்வொரு டேட்டாவும் வந்து ஒவ்வொரு ரவுட்டரால் வந்து மாறி மாறி போய் கொண்டிருக்க போது இந்த ரூட்டால் தான் போகும் என்று சொல்லி இல்லை. அடுத்த விஷயம் வருவோம். ஸோ இந்த இடத்துல பேக்கெட் ஸ்விட்சிங் என்ற டைப்ஸ் அண்ட் இருக்குது, இதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை. ஸோ இதுக்கு தேவையான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கட்டாயம் தேவை என்று சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிக்கொள்ளுங்க. இது இந்த வீடியோ அப்லோட் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். பட் அட்வான்ஸ் லெவலில் ஜஸ்ட் எங்களுக்கு தெரிய வேண்டியது பேக்கெட் ஸ்விட்சிங் அப்படின்றதுக்கு 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று டேட்டாகிராம், அடுத்தது விர்ச்சுவல் சர்க்யூட். இது ரெண்டும் தான் இருக்குன்னு தெரிஞ்சிருக்க வேணும். அதாவது வந்து பேக்கெட் ஸ்விட்சிங்கில் வந்து டேட்டாகிராம் தென் விர்ச்சுவல் சர்க்யூட் என்று 2 டைப்பான ஸ்விட்சிங் டெக்னிக்ஸ் பேக்கெட் ஸ்விட்சிங் டெக்னிக்ஸில் இருக்குது. பட் அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்ற விஷயங்கள் எங்களுக்கு இதில் தெரிய போகிறதில்லை, தேவையும் இல்லை. ஸோ இதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தேவை என்று சொன்னால் ஒரு கமெண்ட் செக்ஷனில் ஜஸ்ட் நீங்கள் இது எக்ஸ்ப்ளனேஷன் என்று டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் இது இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தென் இந்த பேக்கெட் ஸ்விட்சிங் இந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு முதலே காட்டியிருந்தேன், எப்படி ஒரு இமேஜ் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி. லாஸ்ட்டாக நாங்கள் ஒரு மெசேஜ் ஸ்விட்சிங் பார்க்க போகிறோம். ஸ்விட்சிங் பார்க்குறதுக்கு முதல் கம்பேரிசன் டேபிள் பார்க்குறது பெட்டர். ஒரு அட்வான்ஸ் லெவல் ஸ்டூடெண்ட்டாக நாங்கள் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிக்கிறது கொஞ்சம் முக்கியம். எக்ஸாம் பேப்பர்ஸில் இந்த சர்க்யூட் ஸ்விட்சிங் பேக்கெட் ஸ்விட்சிங் இது ரெண்டுக்குமான கம்பேரிசன் அடிக்கடி கேள்வியாக வர்றது. இப்போ பாதை தரவு போகிற பாதையை தான் பாத் என்று சொன்ன நான் டெடிகேட்டட் ஃபிசிக்கல் பாத், ஒரு நிலையான முன்னரே தீர்மானிக்கப்பட்ட ஒரு பௌதிக பாதை ஒன்று காணப்படும் சர்க்யூட் ஸ்விட்சிங்கில். ஆனால் டெடிகேட்டட் பாத் வந்து இருக்காது பேக்கெட் ஸ்விட்சிங்கில். டைனமிக், அதாவது அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கு. பேண்ட்வித் என்று சொல்ல வாரது அந்த ஒரு டேட்டா போகிறதுக்கான பாதையின் அளவுன்னு யோசிங்களேன். அந்த அளவு வந்து இங்கே நிலையானதாக காணப்படும் அல்லது முன்னரே தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கும். இங்கே அப்படி இல்லை, ஷியார்ட், எல்லாரும் அந்த பாதையை பாவிக்க போகிறபடியால் டைனமிக் மாற்றமடைந்து கொண்டே இருக்கும். ஒரு மாற்றமடைகின்ற பேண்ட்வித் தான் இருக்கு.
வேஸ்ட் ஆஃப் பேண்ட்வித் இங்கே வந்து ஹையாக இருக்கு. அதாவது நீங்கள் ஒரு பாதையை முதலே தீர்மானிச்சுட்டு அந்த பாதையால் தரவை அனுப்பாமல் விட்டீங்கன்னு சொன்னால் அந்த நேரம் அந்த பாதை தேவையில்லாமல் தான் இருக்குது, வேறு ஒரு கம்ப்யூட்டர்ஸும் பாவிக்கலாது. ஆனால் இங்கே வந்து வேஸ்டேஜ் வந்து லோவாக இருக்கு. ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் டேட்டாவை அனுப்பலை என்று சொன்னாலும் அந்த பாதையை மற்ற கம்ப்யூட்டர்ஸ் பாவிச்சு டேட்டாவை அனுப்பி கொண்டிருக்கும். இப்போ ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட், அதாவது இங்கே ரவுட்டரை பற்றி நாங்கள் முதலே சர்க்கியூட் ஸ்விட்சிங்கில் கதைக்கல. ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்டுன்றது நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் ஒன்றில் இருக்குது. இந்த ஃபுட்பால் பிளேயர் வந்து தன் டீமுக்கு இடையில் எப்படி அந்த போலை பாஸ் பண்ணி கொண்டு போகிறார், ஒரு போலை எடுக்கிறார், அதை வாங்கி ஸ்டோர் பண்ணிவிட்டு இன்னொரு பிளேயருக்கு பாஸ் பண்ணுறார். அந்த டெக்னிக் வந்து சர்க்கியூட் ஸ்விட்சிங்கில் இல்லை. பிகாஸ் முதலே தீர்மானிக்கப்பட்டபடியால் அந்த பாதைகளாலே எப்போ போகும். ஆனால் இங்கே வந்து ஜஸ்ட் என்று போட்டிருக்கிறோம். பிகாஸ் பேக்கெட் ஸ்விட்சிங்ன்றது அவைலபிளான பாதையால் என்ன செய்யும், ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட். டேட்டாவை வாங்கி எந்த பாதை ஃப்ரீயாக இருக்கோ அங்கே நாங்கள் டேட்டாவை கொடுப்போம். அடுத்த ரிலையபிலிட்டி என்ற நம்பகத்தன்மை இங்கே ஹையாக இருக்கும். இங்கே வந்து ப்ரோட்டோகால்ஸ், இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே ஒரு நிலையான பாதை வந்து காணப்படுறபடியால் இங்கே சர்க்கியூட் ஸ்விட்சிங்கில் வந்து நம்பகத்தன்மை உயர்வாக தான் இருக்கும். பேக்கெட் ஸ்விட்சிங்கில் வந்து லோவாக இருக்குது. கொமனாக பேக்கெட் ஸ்விட்சிங்கில் லோவாக இருக்குது என்றாலும் அந்த பேக்கெட் ஸ்விட்சிங்கில் 2 டைப் இருக்குது. அந்த 2 டைப்பை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம், அதிலே எதுக்கு ஹை லோன்னு சொல்லி பிரிக்கலாம். கொமனாக தெரிஞ்சு வையுங்கோ, பேக்கெட் ஸ்விட்சிங்கோட கம்பேர் பண்ணிக்கல சர்க்கியூட் ஸ்விட்சிங்கின் ரிலையபிலிட்டி ஹையாக தான் இருக்கு. அடுத்தது பிரைமரி யூஸ் கேஸ், இதன் அடிப்படை பயன்பாடு அல்லது சாதாரணமாக இது நாங்கள் எங்கே பாவிக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் டெலிஃபோன் சிஸ்டம்ஸ் அப்படி என்று சொல்கிற சாதாரண தொலைபேசி இணைப்புகளில் இதை பாவிக்கிறோம். இன்டர்நெட் டேட்டா நெட்வொர்க்ஸ், அதாவது நாங்கள் நார்மலாக ஒரு பேக்கேஜ் போட்டு டேட்டா பாவிக்கிறோமே, வாட்ஸ்அப் கால் அல்லது நார்மலான ஒரு இன்டர்நெட் மெசஞ்சர்லேயோ சம்திங் கால் பண்ணி கதைக்கிறோமே, அதெல்லாமே வந்து பேக்கெட் ஸ்விட்சிங். அதான் டேட்டா லொஸ்ட் ஆகிறது கூட. சம்டைம் எங்களுக்கு வாய்ஸ் கட் ஆகும், வீடியோ கால்னு சொன்னால் வீடியோஸ் கட் ஆகிறதுக்கான ரீசன் ஈவன் ஜூம் மீட்டிங் கூட இந்த பேக்கெட் ஸ்விட்சிங்கை வச்சு தான் ரன் ஆகுது. அப்போ எல்லாருமே எந்த பாதையை யூஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் லோடிங் குறைவான பாதையை சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது வந்து பேக்கெட் ஸ்விட்சிங்காக இருக்குது. அடுத்த சர்க்கியூட் ஸ்விட்சிங்ன்றது டெலிஃபோன் சிஸ்டமாக இருக்குது. இந்த இடத்துல இந்த ஸ்லைடில் நான் இதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ லாஸ்ட்டாக ஒரு ஸ்விட்சிங் ஒன்று இருக்குது வந்து அப்படி என்று சொன்னால் மெசேஜ் ஸ்விட்சிங். இந்த மெசேஜ் ஸ்விட்சிங் உங்களுக்கு விளங்கப்படுத்தணும்னு சொன்னால் பேக்கெட் ஸ்விட்சிங்குக்கு முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த மெசேஜ் ஸ்விட்சிங். ஸோ இந்த மெசேஜ் ஸ்விட்சிங்கில் சிம்பிள் கான்செப்ட் ஒன்று தான் நீங்கள் நான் விளங்கப்படுத்த போகிறேன். இந்த மெசேஜ் ஸ்விட்சிங் வந்து டேட்டாவை வாங்கி ஒரு நாளுமே பேக்கெட்ஸாக டிவைட் பண்ணாது. பட் சர்க்கியூட் ஸ்விட்சிங்கில் என்ன செஞ்சாங்க, அந்த டேட்டா வந்து முன்னரே தீர்மானிக்கப்பட்ட பாதையால் போகும். பேக்கெட் ஸ்விட்சிங்கில் என்ன செய்து நாங்கள் பேக்கெட்ஸாக அந்த மெசேஜை டிவைட் பண்ணி போட்டு அனுப்பும். இங்கே மெசேஜ் ஸ்விட்சிங் என்ன செய்யும் சொன்னால் பாதை முன்னரே தீர்மானிக்கப்படாது. அது சர்க்கியூட் ஸ்விட்சிங் மாதிரி இல்லை இங்கே. ஆனால் அந்த மெசேஜை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்டா, டிவைட் பண்ண மாட்டோம், பேக்கெட்ஸாக பிரிக்க மாட்டோம். மெசேஜை பேக்கெட்ஸாக பிரிக்காமல் அப்படியே என்ன செய்வோம்னு சொன்னால் ரவுட்டருக்கு அளவு தான் அனுப்பி விட்ருவோம். இந்த மெசேஜை வந்து இந்த கம்ப்யூட்டர் என்ன செய்யும்டா வாங்கும், இந்த ரவுட்டர் வாங்கிட்டு இந்த நேரம் எந்த ரவுட்டர் ஃப்ரீயாக இருக்கோ இங்கே கொடுக்குது. பிறகு இந்த ரவுட்டர் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. பிறகு என்ன செய்யுது, இந்த ரவுட்டர் இங்கே அனுப்புது மெசேஜ் 1. சேம் டைம் மெசேஜ் 1 வந்து மெசேஜ் 2, அதாவது மெசேஜ் 1 ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கொண்டிருக்கிற இதே நேரத்திலேயே மெசேஜ் 2 என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் இந்த கம்ப்யூட்டர் இந்த ரவுட்டரை கொடுக்குது. இந்த ரவுட்டர் யோசிக்குது இங்கே வர்ற கேப்பில் அந்த மெசேஜ் 2 நாங்கள் இங்கே அனுப்பலாம், பிறகு அந்த மெசேஜ் இங்கே வருது. இப்போ கிட்டத்தட்ட பேக்கெட் ஸ்விட்சிங் மாதிரியான கன்செப்ட் தான், ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் மெத்தட் தான். ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், இங்கே டேட்டா வந்து பேக்கெட்ஸாக பிரேக் பண்ணப்படையில, ஃபுல் மெசேஜுமே ஒரே டைமில் போகுது, ஆனால் வேறு ரவுட்டரால் போகுது. இங்கேயும் ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்டுன்ற டெக்னிக் தான் பாவிக்கிறோம். இங்கே மெயினான டிஸ்அட்வான்டேஜ் என்னவா இருக்கும் என்று சொன்னால், பெரிய மெசேஜ் என்று சொன்னால் அந்த மெசேஜை ஸ்டோர் பண்ணி திரும்ப அனுப்புறது கொஞ்சம் டிலே ஆகும். சின்ன சின்ன பேக்கெட்ஸாக டிவைட் பண்ணால் ஓகே. ஆனால் இந்த மெசேஜ் ஸ்விட்சிங் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த டேட்டாவை வாங்கி அவ்வளோத்தையும் ஸ்டோர் பண்ணி பிறகு அனுப்புறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நோட்ஸ் ஒருக்கா பார்த்துட்டு வருவோம். ஸோ மெசேஜ் ஸ்விட்சிங் அப்படின்றது இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் நீங்கள். ரைட். Concept used communication network where the entire messages are sent from a source to destination through intermediate nodes. அதாவது entire message,
அந்த மெசேஜ் வந்து பேக்கெட்ஸாக பிரிக்கல, பிரிச்சமெண்டா பேக்கெட் ஸ்விட்சிங்கு போயிடும். அந்த என்டைய மெசேஜையும் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒவ்வொரு ரூட்டால் மாற்றி மாற்றி அனுப்ப போகுது. அப்போ இங்கே இருக்க போகிற மெயின் மெத்தட் ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் மெத்தட் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அப்போ இங்கேயுமே வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன், ஒரு தொடக்க முடிவிட முகவரிகளை வச்சுக்கொண்டு டேட்டா ட்ராவல் ஆக போகுது. அடுத்த விஷயம், த ப்ரொசஸ் ரிப்பீட் until த மெசேஜ் ரீச்சஸ் இட்ஸ் ஃபைனல் டெஸ்டினேஷன். அப்போ இந்த ப்ரொசஸ் என்ன நடக்கும்னா ஒவ்வொரு ரவுட்டரை மாறி மாறி அச்சீவ் பண்ணி கொண்டிருக்க போது கடைசியாக அந்த கம்ப்யூட்டரை போய் சேர மட்டும் அந்த டேட்டா போய்கொண்டே இருக்கு. இப்போ சில நேரங்களில் டிலே ஆகும், பிகாஸ் பெரிய மெசேஜ் என்றபடியால் அதை ஸ்டோர் பண்ணி அனுப்ப கொஞ்சம் டைம் தேவை. இதைத்தான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல நாங்கள் டிலே என்ற வேர்ட் சொல்றதுக்கான ரீசன் அதுதான். சில நேரங்களில் டிலே ஆகும். அடுத்த விஷயம், இங்கே மெமரி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ரீசன், அவ்வளோ மெசேஜையும் ஸ்டோர் பண்ணி அனுப்புறது கொஞ்சம் மெமரி அதிகமாக வேணும். ஸோ லாஸ்ட்டாக சொல்ல வேண்டியது, நோ நீட் ஃபார் டெடிக்கேட்டட் பாத். இப்போ சர்க்கியூட் ஸ்விட்சிங்கில் தான் என்ன நடந்தது, ஒரு டெடிக்கேட்டட் பாத் ஒன்று வச்சு அந்த பாதையை மெட்டாக்கள் பாவிக்கலாதுன்னு இருந்தது. ஆனால் இந்த மெசேஜ் ஸ்விட்சிங்கில் டெடிக்கேட்டட் பாத்ன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. எந்த ரவுட்டர் ஃப்ரீயாக இருக்கோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸோ அப்படியான ஒரு செட்டப் தான் இங்கே இருக்க போகுது. இப்படி நாங்கள் என்ன செய்யலாம்டா, இந்த மெசேஜ் ஸ்விட்சிங் அப்படின்றது இந்த நோட்ஸை பார்க்கலாம். அப்போ கம்பேரிசன் பண்ணி லாஸ்ட்டாக நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோமா இருந்தால், எங்களோட ஸ்விட்சிங் டெக்னிக்ஸ் அப்படின்றது வந்து ஒவ்வொரு பர்பஸுக்கு ஒவ்வொன்று நல்ல. ஃபைனலாக பார்க்கல ஒரு வாய்ஸ் குவாலிட்டி நல்லா இருக்க வேணும், அல்லது டேட்டா இன்டரப்ஷன், அதாவது எந்த ஒரு குறுக்கீடுகளும் இல்லாமல் டேட்டாவை அனுப்ப வேணும். அப்படி என்ற பட்சத்தில் சர்க்கியூட் ஸ்விட்சிங் வந்து பெட்டராக இருக்கு. ஸோ அதான் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இதில், இஃப் யூ நீட் கன்சிஸ்டன்ட் குவாலிட்டி ஃபார் வாய்ஸ், சர்க்கியூட் ஸ்விட்சிங் இஸ் கிங். அதை விட இப்போ எங்களுக்கு வந்து எஃபிஷியன்சி வந்து அவ்வளோ தூரம் முக்கியம் இல்லை, ஆனால் டேட்டா வந்து குயிக்காக போக வேணும். மேபி அதிகம் டேட்டா வந்து லோட் இல்லாத நேரங்கள் என்ன செய்யணும், குயிக்காக போகணும். லோடான நேரம் குறைவாக போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு எஃபிஷியன்சியாக போய் இப்போ மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ணி, இந்த நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணி போக வேணும். நல்ல குயிக்கான ஒரு எஃபிஷியன்சி என்று சொல்ல வர்றது வந்து நேரத்தை தான் நாங்கள் இங்கே சொல்லுவோம். ஒரு விரைவான நேரத்தில் எங்களுக்கு டேட்டா கிடைக்க வேணும் என்ற பட்சத்தில் நாங்கள் என்ன செய்யலாம்டா, பேக்கெட் ஸ்விட்சிங்கை யூஸ் பண்ணலாம். இப்போ இன்டர்நெட் டேட்டா அதுகள் சம்மந்தப்படுற நேரங்களில் என்ன செய்யலாம்டா, பேக்கெட் ஸ்விட்சிங்கை யூஸ் பண்ணலாம். வாய்ஸ் நல்ல கிளாரிட்டியாக இருக்க வேணும், எங்களுக்கு டெடிக்கேட்டட் பாத் இருந்தால் ஓகே என்ற நேரங்களில் சர்க்கியூட் ஸ்விட்சிங்கை யூஸ் பண்ணலாம். இப்படி எங்களோட தேவைக்கேற்ற மாதிரி இந்த ஸ்விட்சிங் டெக்னிக்ஸை நாங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம் 3 விதமான ஸ்விட்சிங் டெக்னிக்ஸ், அதாவது சர்க்கியூட் ஸ்விட்சிங், பேக்கெட் ஸ்விட்சிங், அதை விட மெசேஜ் ஸ்விட்சிங்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இன்னொரு வீடியோ செஷனில் நாங்கள் புது கன்செப்டோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.